அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம குளிர்காலத்தில் இருக்கின்ற பொழுது இரவில் நம்ம வுதுவோட சொக்ஸை அணிஞ்சிட்டு தூங்கி இருந்தோம் என்று சொன்னால், காலையில் எழும்புகிற நேரத்தில் நம்ம அதில் வுது எடுக்கிற நேரத்தில் அதை களையாமல் மசஹ் செய்யலாமா அப்படின்னு கேட்டிக்கிறாங்க. தாராளமாக என்ன செய்யலாம், அது போன்று நடந்து கொள்ளலாம், மசஹ் செய்யலாம். சிலர் சாக்ஸில் என்ன செய்யக்கூடாது, மசஹ் செய்யக்கூடாது, ஷூ போட்டிருந்தால் மட்டும்தான் என்ன செய்யலாம், மசஹ் செய்யலாம், ஷூவை கலட்டி மசஹ் செய்யலாம் என்று சொல்கிறாங்க. அப்படி எதுவும் இல்லை, அந்த மாதிரி எந்த நிபந்தனையும் இல்லை. உங்களுக்கு கால் மறைக்கப்பட்ட நிலையில் சொக்ஸ் போடப்பட்டிருக்கிற காரணத்தால் தாராளமாக நீங்கள் அப்படி மசஹ் செய்யலாம். நீங்கள் ஊரில் இருந்தால் ஒரு நாள், அதாவது மசஹ் ஃபஸ்ட்டாக எப்போ செய்தீர்களோ அந்த நாளிலிருந்து அடுத்த நாள் அதே நேரம் வரும் வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யலாம், மசஹ் செய்யலாம். பிரயாணியாக இருந்தால் இதே மாதிரி தொடர்ச்சியாக மசஹ் செய்யலாம். இதற்கு இடையில் எது நடந்தால் உங்களுடைய மசஹ் அனுமதியற்ற அல்லது பொருத்தமற்ற அந்த தடுக்கப்பட்ட இடத்துக்கு வரும் அப்படி என்று சொன்னால், ஜுனுபாலியாக மாறினால், குளிப்பு கடமையானவராக நீங்கள் மாறும் பட்சத்தில், அல்லது நீங்கள் அந்த ஷூவை முழுமையாக அதாவது கலட்டி நீக்குகின்ற பட்சத்தில் இது என்ன செஞ்சிடும், அதாவது இல்லாமகிடும். இந்த மசஹுடைய அந்த தொடர்ச்சி இல்லாமலாகிடும். மறுபடி திருப்பி அணுகிற நேரத்தில் புதிதாக உதுவெடுத்து அணிந்தால் மட்டும்தான் அது கண்டினியூ ஆகுமே தவிர மற்றபடி அது என்ன செய்யாது, கண்டினியூ ஆகாது. இந்த தூக்கம், 1க்கு போகிறது 2க்கு போகிறது, இது போன்றவைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது மசகை கண்டினியூ பண்ணுறதுக்கு இடைஞ்சலான ஒரு அம்சம் அல்ல. இஸ்லாம் அதை தடையாக என்ன சொல்லலை. எனவே நீங்கள் நைட்டில் உதுவெடுத்துட்டு தூங்கி அந்த அந்த காலுறையை போட்டு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு சொன்னால், திருப்பி காலையில் எழும்புகிற நேரத்தில் நீங்கள் ஜுனுபாலியாகவோ குளிப்பு கடமையானவராகவோ இல்லை என்ற நிலை இருந்தால், இடையில் நீங்கள் அந்த காலுறையை கலட்டவும் இல்லை அப்படின்ற நிலை இருந்தால், தாராளமாக அதுக்கு மேல் என்ன செய்யலாம், மசஹ் செய்து விட்டு தொழலாம்.